வெனஸ்டே மார்னிங் இன்றைக்கி டிஃபன் பார்த்திங்கன்னா தோசை தான் பண்ணியிருந்தேன். ஷயானுக்கு வந்து ஒரு முட்டை தோசை ஊற்றி கொடுத்துட்டு நான் வந்து நார்மல் தோசை தான் ஊற்றி சாப்பிட்டேன். சட்னி எதுவும் அரைக்கல, வெறும் பொடியை தொட்டு சாப்பிட்டாச்சு. எப்போயுமே சாப்பிட்டு முடிச்சுன்னு ஒரு டீ குடித்தா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டீயை குடிச்சிட்டு சுறுசுறுப்பாக இருக்கும் போதே வேலையெல்லாம் பார்த்துலான்னு சொல்லிட்டு பாத்திரத்தை கழுவி அதையும் கையோடு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் இப்போ ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையும் எடுத்து வச்சாச்சு. மாம்பழம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இப்போ கொஞ்சம் மலிவாக கிடைக்கிது, அதனால் கொஞ்சம் நிறையாவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து வெளியே எடுத்து வச்சிடலான்னு சொல்லி ஒரு வாளியில் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி லஞ்சு பார்த்திங்கன்னா எல்லா காயும் போட்டு சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். கூடவே உருளைக்கிழங்கு ஃப்ரையும் மாம்பழமும் வச்சு சாப்பிட்டாச்சு. நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு சகிலுக்கு வந்து சாப்பாடு ஊட்டலான்னு பருப்பு வேக வைக்கும் போதே கொஞ்சமாக பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் ரைஸும் போட்டு அவனுக்கு ஊட்டியாச்சு. லாஸ்ட் டைம் டிமார்ட் போகையில் இந்த குக்கர் வாங்கியிருந்தேன். இந்த குக்கர் மட்டும் நிறையா வாங்கியிருந்தேன். அதை வந்து இந்த வாரம் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். வேணும்னா கீழே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். குக்கர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. சில்வர் மோல்டு உள்ளது, நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு. இந்த குக்கர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.